எப்பயுமே உயர்ந்தவங்க ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குணத்தால் உயர்ந்தவங்கள்ட்ட ஒருத்தவங்க ஏமாந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய தண்டனை என்னென்னா மன்னிப்பு தான். ஒருத்தவங்க மன்னிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குற்றம் செய்யவங்களோட மனசு குறுகுறுக்க ஆரம்பிச்சேன். நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் இவர் என்னை மன்னிச்சுட்டாரே அப்படின்னு நினைக்கும்போது அந்த மனசாட்சின்றது வேலை பார்க்க ஆரம்பிக்கும். எப்போ அந்த ஒரு மனசாட்சி வேலை பார்க்க ஆரம்பிக்குதோ, தான் பெற்ற குற்றத்தெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இனிமேலும் அந்த தப்பை நான் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த மனம் மாற்றம் வரும். எப்பயுமே மகாத்மாக்களோட வேலை என்னென்னா யாரையும் தண்டிக்கிறது இல்லை, தண்டிக்கிறது பதிலாக எல்லாத்தையும் திருத்துறது தான் அவங்களோட வேலைன்றது ஒரு முக்கியமான வேலை. அதுதான் மகாத்மாவுக்கு கருணைனால் எல்லாத்தையும் அன்பை காமிச்சு தான் திருத்துவாங்களே ஒழிய தண்டிச்சுலாம் திருத்துறதே கிடையாது.